துய்ப்பர் எண்ணில் நரர்பதி சுரர் உலகம் சுரர்களாய் துய்ப்பர் எண்ணில் சொன்ன அச்சு அழியுமாகும். சுரர்களாய் பலன்கள் எல்லாம் துய்த்து இங்கு தோன்றும் போது நரர்களாய் பிறப்பர் ஞாலத்து அமரராய் நன்னிடாரே. அது கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பாட்டில் சொல்றார். பதவுரை பாருங்க. சுரர் உலகம் நரர்களாய் துய்ப்பர் எண்ணில். சுரர் உலகுன்னு இது தேவலோகம். தேவலோகத்தில் இங்கே நரகராய் பிறந்தவன் அங்கே நரராய் பிறப்பன். இங்கே மனித உருவத்தில் புண்ணியத்தை ஈட்டினவன் தேவலோகத்தில் போய் மனிதனாகவே பிறப்பான் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்? நரர் பதி. அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லையா, அது மண்ணுலகம். புரியுதா புரியலையா? இங்கே மண்ணுலகன் ஏன் பேருனா இங்கே நரர்கள் இருப்பதினாலே இது பூலோகம், அங்கே சுரர் இருப்பதினால சொர்க்கலோகம். சரியா? இவன் இங்கே நரராய் பிறந்தான், புண்ணியத்தை செஞ்சான், இறந்தான், மீள எங்கே போனான்? சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்தில் இவன் நரராக தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான். சொல்லலாமா இல்லையா? சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லையா, அதுவும் பூலோகம் ஆயிரும். ஏன்? அங்கே இருக்கிறவன் பூரா நரராக இருப்பான். ஏன்னா இங்கே புண்ணியம் செஞ்சவன் தான் அங்கே போய் இருக்கிறான். இங்கே மனிதனாக இருந்தவன் அங்கே போய் மனிதனாகவே பிறந்தானா அது என்ன ஆகிடும்? பூலோகம் ஆயிரும், சொர்க்கம் ஆகாது. சொர்க்கம் ஆகாது. அதுதான் இங்கே சுரர் உலகம். சுரர் உலகம் என்பது தேவலோகம். நரர்களாய் துய்ப்பர் என்னின். சொர்க்கலோகத்தில் போய் அவன் மனுஷனாக இருந்து சொர்க்காதி போகத்தை அனுபவிப்பான்னு சொன்னான். என்ன ஆகும்? சுரர்களாய் துய்ப்பர் என்னின் என்ன ஆகும்? என்னின்னு சொல்லிட்டு நரர் பதி என்ன ஆகும்? நரர் பதி. அது என்ன ஆயிரும்? மண்ணுலகே ஆம். அங்கே அவன் மனிதனாக இருந்தானா அது என்ன ஆயிரும்? மண்ணுலக ஆயிரும். இல்லை இல்லை, அப்படி சொல்லக்கூடாதா? அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இல்லை இல்லைங்க, அவன் மனுஷனாக பிறக்க மாட்டான், அங்கே தேவராக தான் பிறப்பான். இங்கே இருக்கிறவன் அங்கே போகும்போது என்ன ஆயிடுவான்? தேவராயிருவான். அதாவது சுரர்களாய் துய்ப்பர், சுரர்களாய் துய்ப்பர் என்னின். அங்கே போய் சுரராய் பிறந்து இன்பத்தை நுகர்வான்னு சொன்னால் சொன்ன அச்சு அழியுமாகும். அப்போ அச்சு மாறும். அவனை பார்த்து கேட்குறார், ஏன் அச்சு மாறாதுன்னு சொல்கிறையே? சொர்க்கலோகத்தில் இவன் நரராய் பிறப்பானா அமரராய் பிறப்பானா? நரராய் பிறப்பன்னு சொன்னால் அதை சொர்க்கம்னு சொல்லாத. இல்லைங்க, அவன் சுரராய் தான் பிறப்பான்னு சொன்னால் அப்போ அச்சு மாறும். அச்சு மாறும். ரெண்டில் ஏதோ ஒன்று நீ ஏற்றுக்கோ. ஒன்று அது மண்ணுலகன்னு சொல்லு, இல்லைன்னா அச்சு மாறும்னு சொல்லு. அச்சு மாறாது, மனுஷனாக பிறக்க மாட்டான்னு நீயே சொல்லாத என்று அவனை மறுக்கிற. சரி, அப்போ என்ன செய்வான்? அவன் கேட்குறான், அப்போ நீ என்ன சொல்ல வர? இது யார் கேட்கறது, எது கேள்வி, எது பதில்னு தெரியணும். புரியுதா? இப்போ பாருங்க, முதல்ல இருந்து சொல்கிறேன். சுரர்களாய் சுரர் உலகம் நரகராய் துய்ப்பர் எண்ணில் நரர் பதி. அவனை பார்த்து நீயே சுரர்களாக தான் பிறப்பான், அதாவது மனிதனாக தான் பிறப்பான்னு சொன்னால் அது மண்ணுலகு ஆயிரும். இல்லை சுரர்களாய் துய்ப்பர்னு சொன்னால் என்ன ஆகும்? சொன்ன அச்சு அழியும். அச்சு மாறிவிடுயா, அச்சு மாறிடும். இப்போ நீ அச்சு மாறாதுன்னு சொன்ன கருத்து என்ன ஆகி போச்சுப்போ? அடிபட்டு போச்சு. அப்போ என்ன ஆகும்? சுரர்களாய் பலன்கள் துய்த்து அங்கே இருக்கிற வரைக்கும் அவன் என்னவா இருப்பான்? தேவர்களாக இருந்து இன்பத்தை பூரா நுகர்வான். சொர்க்கலோகத்தில் இன்பத்தை பூரா நுகர்வான். நுகர்ந்த பிறகு என்ன செய்வான்? துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது, மீண்டும் இந்த உலகத்திற்கு உதிக்கும் போது, இந்த மண்ணுகுலத்திற்கு வருகிற போது நரகளாய் பிறப்பர். நரகளாய் பிறப்பர். நரவு வடிவாய் பிறத்தல் என்று அமரராய் ஞாலத்து நன்னிடாரே. இங்கே வருகிற போது அவன் என்ன வரமாட்டான்? தேவரா வரமாட்டான். அவன் இங்கே வந்தால் தேவரா வரமாட்டான். இவன் அங்கே போனானா தேவரா என்னது மனிதராக போக மாட்டான். இவன் அங்கே போகும்போது தேவராயிடுவான், அவன் இங்கே வரும்போது மனிதன் ஆயிடுவான். மொத்தத்தில் என்னது? அச்சு மாறும். எந்த உலகத்தில் இருக்கிறோமோ அந்த உலகத்திற்கு தக்கவாறு உடம்பை எடுப்போம். அப்போ அச்சு மாறினாதான் அந்த உடம்பு வரும். அச்சு மாறினாதான் அந்த உடம்பு வரும் என்பது கருத்து. பொழிப்புரை பாருங்க. கண்ம நுகர்ச்சியின்கண் இம்மை மறுமைகளது இயல்பு அறிய வல்லார்க்கு
அச்சு மாறுதல் உண்மை இனிது விளங்கும். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டார். இம்மை அம்மையை பற்றி இயல்பு அறிந்தவங்க, என்னது சொர்க்கத்தின் இயல்பு, நரகத்தின் இயல்பு, மண்ணுலகத்தின் இயல்பு, இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அச்சு மாறும் என்பதில் சந்தேகம் வராது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னா தேவராக தான் போகணும், நரகத்துக்கு போகணும்னா அதற்கு தக்க வடிவம் எடுத்து தான் போகணும், மண்ணுக்கு வரணும்னா மனித உருவம் எடுத்து தான் வரணும். புராணம் படிக்கிறோமா இல்லையா? இந்திரன் மனித வடிவம் கொண்டு மண்ணுக்கு வந்து பூசை செஞ்சான் அப்படின்லாம் படிக்கிறோமா இல்லையா? எனவே அச்சு மாறித்தான் பிறக்கும். சரி, அற்றேல் நரர் வடிவு முதலாயின சுரர் வடிவு முதலாயினவாய் வேறுபடும் வழியும் அவ்வவ் ஆகாரங்கள் மாறுதில்லை என கொள்வார்க்கு அது பற்றி இழுக்கு என்னை என்பாரை நோக்கி வேறுமெடுத்து காட்டுதற்கு எழுந்தது வரும் செய்யுள் என்பது. சரியா? அவன் நரரா பிறக்கட்டும், சுரரா பிறக்கட்டும், சுரரா பிறந்தாலும் சரி, அவன் நரரா மனுஷனாக இருந்தா என்ன, தேவராக இருந்தா என்ன, யாரா பிறந்தாலும் உறுப்புக்கள் மாறாது. அவ்வளவு ஆகாரங்கள் அப்படின்னு என்னது, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் மாறாது, உறுப்புக்கள் எல்லாம் மாறாது. அது அதுவாக தான் இருக்கும். மனிதன் தேவர் வடிவம் எடுத்தாலும் அவனுக்கு என்ன இருக்கும், இந்த மனித வடிவம் இருக்கா இல்லையா, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் வருமே ஒழிய வேற மாதிரி மாற மாட்டாங்க. வேற மாதிரி அவ்வளவு ஆகாரங்கள் மாறுவதில்லை என்பாரை நோக்கி. அப்படி மாறாதுன்னு சொல்றவங்களுக்காக என்ன செய்யறாரு, அடுத்த பாட்டு சொல்றார். வண்டுகளாக மாறும் மயிர்குட்டி மற்றோர் செந்து பண்டை உருவம்தானே வேட்டுவனாய் பிறக்கும் கண்டுகொள் யோனியெல்லாம் கண்மத்தான் மாறுமென்றே